திருப்பூர் அமராவதி ஆற்று நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுல்தானிய தெரு பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த முகமது ஹசன் மற்றும் தாஹீரா ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் அமராவதி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக முகமது ஹசன் மற்றும் தாஹீரா ஆகியோர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் விஜயசாரதி மற்றும் தாராபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு இருவரின் உடல்களும் மீட்கப்பட்ட நிலையில் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அமராவதி ஆற்றில் மூழ்கி 64 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பெண்கள் விவசாயிகள் அடித்தளமாக அமைவார்கள் என மயிலாடுதுறையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீலஜி மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் 60ஆம் ஆண்டு மணிவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மணிவிழா மாநாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டார். தொடர்ந்து ஆதீன மடாதிபதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சம்பா சாகுபடி பயிரை காப்பீடு செய்ய மேலும் 15 நாள் நீட்டித்து தர வேண்டும் என்றும், தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக தமிழக திமுக அரசு விளங்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசு மீது பெரும் கோபத்தில் உள்ள விவசாயிகள் வரும் தேர்தலின் போது திமுக அரசின் தோல்விக்கு அடித்தளமாக அமைவார்கள் என்றும் தெரிவித்தார். மதுராந்தகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் நடைபெற்ற சட்டமன்ற உரைகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் அதே சேகர் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உரைகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆட்சி வருவதற்கு முன் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாதது குறித்து எதிர்க்கட்சியான அதிமுக கேள்வி கேட்காமல் மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனவரி மாதம் இறுதியில் நடைபெறும் பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் சீட்டு வழங்குவதில் ஏற்படும் பிரச்சினை காரணமாக ஜனவரி மாதத்தில் திமுக கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியேறும் என்றும் கருத்து தெரிவித்தார். எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு ஜனவரி மாதம் கடைசியா இருக்கு. அந்த பொதுக்குழு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது வழக்கம். அந்த தீர்மானத்தில் அன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா யாருக்கு நம்ம கூட்டணி போலான்னு அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு வச்சுதான் அன்னைக்கு நாங்கள் அறிவிப்போம். அன்னைக்கு கண்டிப்பாக செய்தியாளர் சந்திப்போம். நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க, கொட்டயத்தில் போடுவீங்க, தலைமை செய்தியா போடுவீங்க. ஜனவரி மாதம் உள்ள கூட்டணி ஓடியும் பாருங்க. சார், விஜய் சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளோ சீட்டு வேணும், என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு, மந்திரி சபையில் இடம் தரேன்றாரு. என்ன சொல்றது, முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உனக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு. ஏன் சார் போக மாட்டாங்க? திமுக அரசின் அறிவும் உழைப்பும் மக்களை வாழ வைக்க அல்ல, வாரிசு அரசியலை ஊக்குவிக்க என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், திமுக போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என முதலமைச்சர் அறைகூவல் விடுவதாகவும், கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா, அறிவு வேண்டுமா என்று மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வருவதாகவும் கருத்து தெரிவித்தார். மேலும் திமுக பயப்படும் கட்சி அல்ல என்ற அமைச்சர்களின் கூற்றுக்கு திமுக பயப்படும் கட்சி அல்ல, மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து திமுக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தடுத்து சட்டசபையில் புரட்சி தலைவர் மீது செருப்பு வீசி பயமுறுத்தியதன் விளைவாக ஆட்சியை இழந்து வீட்டுக்குள் 13 ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது என்றும், புரட்சி தலைவி அம்மாவை அவமானப்படுத்தி பயமுறுத்திய போது அம்மா திருப்பி அடிக்கவே திமுக தலைவர் அலறியது இந்த நாடு நன்கு அறியும் என்றும் தெரிவித்தார். ஆகவே திமுகவை போல வெற்றி பெற திமுக போல உழைப்பும்
உழைப்பும் அறிவும் தேவை. ஆம், நிச்சயமாக சர்க்காரியா கமிஷன்ல தொடங்கி, நீராளும் திட்டத்தில் தொடங்கி, பூச்சிக்கொல்லி மருந்தில் தொடங்கி, 2G ஸ்பெக்ட்ரம் வரை நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக கையாண்ட விதத்தை இன்றைக்கும் மக்கள் மறக்கவில்லை. ஆக இந்த அறிவும் இந்த உழைப்பும், திமுகவுடைய அறிவும் இந்த உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா? நிச்சயமாக இது சத்தியமாக. இந்த அறிவும் இந்த உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றவா? மக்களாட்சிக்காக இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி, அதற்கு மக்கள் தருகிற பதில், இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மன்னராட்சிக்குத்தான் மகுடம் சூட்டியிருக்கிறது, வாரிசு அரசியலுக்குத்தான் மகுடம் சூட்டியிருக்கிறது, குடும்ப வாரிசுகளுக்கு மகுடம் சூட்டுவதற்கு தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்படுத்துகிறது. தவிர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.